நமஸ்காரம். நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பிரதானமா, சார் இந்த வாஸ்து அப்படின்றது இன்னைக்கு மீடியா வளர்ந்ததால ஒரு 10 இயர்ஸா தான் நிறைய பேசப்படுது சார். அ அதுக்கு முன்னாடிலாம் வாஸ்து கிடையாதா? இல்ல பார்த்துட்டு இருந்தாங்களா? ஏன் இன்னைக்கு இவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறாங்க? அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப பிரதானமா கிளையண்ட்ஸா இருக்கட்டும், ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நமஸ்காரம். ரகசிய உண்மைகள் நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் வேதவாஸ்து பிச்சுமணி சம்பத், ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட். வீடு அப்படின்னு நம்ம கன்சல்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்க பெண்கள் வாஸ்துவை நான் பொதுவாக சொல்கிறேன் பெண்கள் அப்படின்னு, அவங்க ரொம்ப அதீதமாக நம்பிக்கை வச்சு நம்மளை கூப்பிடுவாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் அப்படின்றவங்க ஒரு சாரார் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பசங்களில் ஒரு பையனாக இருக்கட்டும், இதில் ஃபெய்த் ஜாஸ்தி இருக்கும். பட் இன்னொரு பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ அந்த அளவுக்கு ஃபெய்த் இருக்காது. நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லும்பொழுது அவங்க ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் இது மாதிரி கேட்கும்போது தான் இந்த கேள்வி வந்தது. சார் இப்போ தானே சார் வாஸ்து அப்படின்லாம் ரொம்ப பிரதானமாக பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடிலாம் எங்கே சார் போச்சு வாஸ்து அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நேர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப 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 உண்மையான சத்தியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது நம்ம உடம்பில் பின்னி பிணையப்பட்ட ஒரு விஷயம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், பஞ்சபூதங்களுடைய தாற்பயமும் வழிநடத்தல் தான் வாஸ்து சாஸ்திரம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இந்த விஷயங்கள் நம்ம உடம்பில் ஒரு கலவையாக இருக்கக்கூடியது. இது எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் நம்மளுடைய உடம்பு. எப்படி ஆகாயத்தில் 7 கிரகங்களுடைய சக்திகள் இருக்கோ, நம்ம பிறக்கும் பொழுது அந்த ராசி கட்டம் அப்படின்ற ஒரு நம்மளுடைய முதல் மூச்சு நம்ம வாங்கும்பொழுது அந்த நிலையில் வரக்கூடிய அந்த ராசி கட்டங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதனுடைய ஸ்ட்ரென்த் தான் நம்ம உடம்புல இருக்கும். அதே தான் நம்ம பஞ்சபூத சக்திகளும். ஒரு வீட்டினுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்கோ அதே தான் நம்ம உருவாக்கக்கூடிய அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய சக்தியும் இருக்கும். இது எங்களுடைய ஆண்டாள் வாஸ்து குழுமத்துடைய ஆராய்ச்சியுடைய ஒரு மிக மிக முக்கியமான ப்ரூவன் சயின்ஸ் இது. இதில் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த காலத்தில் ராஜாக்களும் மன்னர்களும் போர் தளபதிகளும் எல்லாருமே வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அது சீக்ரெட்டாக இருந்திருக்கலாம், மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றது இருக்கலாம். அதில் உண்மையும் உண்டு, உண்மை இல்லாதவையும் உண்டு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு அரண்மனையே கட்டுறாங்க, ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க தளபதிக்கு அப்படின்னா, இல்லை மன்னருடைய குழந்தைகளுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, நிச்சயமாக அவசியமாக அவங்க பார்த்த ஒரு விஷயம் அப்படின்றது இந்த சதுரம் செவ்வகம் அப்படின்ற ஒரு விஷயத்த நிச்சயமாக பார்த்துருக்காங்க. அதனுடைய நான் சொன்ன இந்த பிரைமரி 6 ரூல்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் ரூல் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள், இதுக்கு உதாரணமாக இன்றைக்கி நான் உங்களுக்கு அரண்மனைகளை போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் முக்கியமான இன்றைக்கும் 2000 வருஷம் 3000 வருஷம் பிரதானமான பெரிய கோயில்கள் இன்றைக்கும் உண்டு. அந்த கோயில்கள் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாசல் கோபுரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாமே முக்கால்வாசி பிரதானமாக கிழக்கு பார்த்துருக்கும். அதை விட முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் வாசல் இருக்கும், 4 பக்கமும் ரோடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதாவது வீதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் பெருமாளாக இருக்கட்டும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், அந்த கோயில்களுக்கு பெருமாளுக்கு செய்யக்கூடிய நெய்வேத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கோயிலில் பண்ணுறாங்க அப்படின்னா தென்கிழக்கில் தான் மடப்பள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மடப்பள்ளி அப்படின்றது அது ஒரு இன்றைக்கி எப்படி நம்ம வீட்டில் கிச்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, பெருமாளுக்கும் தாயாருக்கும் மற்ற ஏனைய விக்கிரகங்களுக்கும் நெய்வேத்தியம் காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல பண்ணி தான் அதை நெய்வேத்தியம் பண்ணி அப்புறமா மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடாக, இந்தியர்களுடைய பண்பாடாக இருந்தது. வழிபாடும் செய்தது இந்த முறையில் தான். அதனால் தென்கிழக்கு அப்படின்றது ஒரு அக்னிக்குரிய இடம். இந்த அக்னி அப்படின்றது நிச்சயமாக அது தென்கிழக்கு சார்ந்தே வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலத்தில் வாஸ்து சாஸ்திரம் நிறைய பார்க்கப்பட்டிருந்தது. மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயமாக இருந்தது.
இன்றைக்கி காலப்போக்கில் நம்ம ஃப்ளாட்டு அப்புறம் அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்ததால் அந்த வாஸ்துடைய அமைப்பு நம்ம எல்லாருமே இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் போய் சென்னையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தென்கிழக்கில் கிச்சன் இருக்கா, தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கா, ஓகே இது வந்து வாஸ்து ஆகி போயிடுச்சு, வாஸ்துபடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பிரதானமாக போடக்கூடிய ஒரு விஷயம்னா 100% கம்ப்ளைண்ட், வாஸ்து கம்ப்ளைண்ட் ஹோம் அப்படின்னு போடுவாங்க, விச் இஸ் வெரி இம்பாசிபிள். 100% ஒருத்தரால் வாஸ்துப்படி ஒரு டிசைன் பண்ண வீட்டில் வாழ முடியுமா அப்படின்னா நிச்சயமாக 100% வாஸ்துப்படி டிசைன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறது வரப்போகிற வீடியோக்களில் சொல்கிறேன். அந்த காலத்துலேயும் வாஸ்து சாஸ்திரம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதுதான் அதனுடைய உதாரணம் தான் வந்து கோயில் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கோயில் நம்ம பெருமாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடமாக்கி அதில் வாழ்ந்து அதில் இன்றைக்கும் நமக்கு வந்து பெரும் மக்களுக்கு வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வழிபாடுகளை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பக்காவாக வாஸ்துப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு சில இடங்களில் தவறுகள் இருக்கலாம், ஆனால் பட் நம்ம கோயிலில் வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறது அப்படின்றது மிக மிக தவறான ஒரு விஷயம். அதற்கு வாஸ்து கிடையாது. நம்மளுடைய வீடு, ஒவ்வொரு வீடும், நம்ம வாழுகின்ற ஒவ்வொரு வீடும் வாஸ்துப்படி தான் நம்மளுடைய வீடோட கோரிலேட் ஆகும். அதனால தான் எங்களுடைய ஆண்டாள் வாஸ்துவில், எங்களுடைய ரீசர்ச் ஃபைண்டிங்கில் நம்ம எப்படி ஒரு வீட்டில் இருக்கோமோ அதற்கு ஒத்த ஒரு கோயில் தான் நமக்கு தீர்வு அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ஒரு கோயிலை தான் நம்ம எப்பயுமே எங்களுடைய கன்சல்டேஷனில் ரெக்கமெண்ட் பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் கோயில், அப்புறம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், இந்த மாதிரியான மிகச்சிறந்த பெரிய பிரம்மாண்டமான பழமை மிக்க கோயில்கள்லாம் சிறப்பு, இன்றைக்கும் சிறப்பு மிகுந்த கோயில்களாக இருக்குது. அந்த கோயில்களை நம்ம போய் வழிபடும்பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுது. இதுதான். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிகளே சனம், ஆண்டாள் பிச்சப்பலிங்கம் திருவிகளே சனம் சனம்.